நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா, இதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன, இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? மேலுமே நம்மளுடைய வீட்டில் தீராத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா சண்டை சச்சரவுகள் ஏதாவது தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதற்கெல்லாம் என்ன தான் தீர்வு? நம்ம என்ன தான் பரிகாரம் செஞ்சால் கூட, பூஜைகள் செஞ்சால் கூட, நம்ம தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செஞ்சால் கூட நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு என்ன தான் வழிமுறைகள், இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமான வீடியோவாக இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு அமைச்சிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வீட்டில் பார்த்திங்களா தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா, இதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை அதிகரிக்கிறது, மேலுமே இல்லை அப்படின்னா எப்படி நம்மளுடைய வீட்டிற்கு தெய்வ சக்தி அளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்திங்களா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில வீடுகளில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது இருக்காது. எவ்வளவு தான் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தால் கூட அந்த வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையானது நிச்சயமாக இருக்கும். வீட்டில் கஷ்டங்கள் பார்த்திங்களா தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். வீட்டை ஏதோ ஒன்று பிடித்து ஆட்டி படைப்பது போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோன்றும். அதாவது வெளியில் எங்கேயாவது போகலாமா, இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம வேறு எங்கேயாவது வேறு வீட்டுக்கு போகலாமா, பல கஷ்டங்கள் அவங்களோட மனதிலையுமே பல எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்படிலாம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மையே அறியாமல் சில உணர்வுகள் இந்த கஷ்டத்தை நமக்கு காட்டி கொடுக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் அடிக்கடி பார்த்திங்களா ஒரு கருகிய வாடை வீசும். தீந்து போன ஒரு வாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாஸ்டிக் எரிவது போல், ஒயர் எரிவது போல், முடி கருகுவது போல் ஒரு வாடையானது வீசும். ஆனால் அக்கம் பக்கத்தில் அப்படி வாசம் வீசுவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது. அப்படிப்பட்ட பொருட்கள் எதுவும் எரியாமலேயே இப்படி கருகிய வாடை வீட்டில் வீசக்கூடாது. இப்படி வாசனை உங்களுக்கு வீட்டில் அடிக்கடி வீசுனுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தியோட நடமாட்டம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் தாங்க எந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்களோ அந்த வீட்லேயுமே தெய்வ நடமாட்டம் நிச்சயமாக இருக்காது. தினமுமே விளக்கு ஏற்றி வைத்து விட்டால் மட்டும் போதாதுங்க. உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேணும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்துச்சுனாவோ அல்லது கெட்ட வாடை ஏதாவது வீசிக்கொண்டே, வீடு நம்ம க்ளீன் பண்ணியிருந்தால் கூட ஏதாவது ஒரு வாடையானது வீசிக்கொண்டே இருக்கும். இதையெல்லாம் எப்படி சரி செய்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஆன்மீகத்தில் இதற்கு ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க. அதை செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வீட்டை விட்டு துர்சக்தி அகல, வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை நம்ம அதிகரிக்க கொண்டு வர என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வீட்டை பார்த்திங்களா ஒட்டடை அடைத்து முதல்ல முழுமையாக சுத்தம் செஞ்சு வீடுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்களா வீட்டோட பூஜை அறையை முழுமையாக சுத்தம் செஞ்சுக்கோங்க. வீட்டை கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து தண்ணீரால் தொடச்சி முதல்ல சுத்தம் செஞ்சுக்கோங்க. பிறகு நல்ல நீரை கொண்டு சுத்தம் செஞ்சுருங்க. வீட்டில் இருந்து நிலை வாசல் வரைக்குமே தலைகீழாக புரட்டி போட்டு வீட்டை நீங்கள் சுத்தமாக சுத்தம் செஞ்சுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நல்ல தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்களா கல்லுப்பு மற்றும் கருப்பு உப்பு இந்த மூன்றுமே, அதாவது கல்லுப்பு, இந்து உப்பு, கருப்பு உப்பு இந்த 3 உப்புகளையும் போட்டு கரைத்து அந்த தண்ணீரை வீட்டில் இருந்து நிலைவாசல் வரைக்குமே தெளித்து வர வேணுங்க. பிறகு பார்த்திங்களா இது எல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கோமியம் இருக்கு இல்லையா, மாட்டோட கோமியத்தை வாங்கி மாவிலையால் வீடு முழுவதுமே தெளித்திடுங்க. இந்த தண்ணீரை பூஜை அறையிலையும் தெளிச்சுக்கோங்க. 3 உப்பு சேர்த்த தண்ணீரை பிறகு அதுக்கப்புறம் கோமியம் இந்த தீர்த்தத்தை எல்லாமே பூஜை அறையிலும் தெளித்து விடுங்க. தவறு கிடையாது. பிறகு பார்த்திங்களா மணக்க உங்களுடைய வீட்டில் தசாங்கம் ஏற்பட வேணும். தசாங்கம் வெறும் வாசனை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை, எதிர்மறை ஆற்றலை வெளியே விரட்டக்கூடவும் இதுக்கு சக்தி இருக்குது. இதில் சேர்த்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள். ஆகவே ஊதுபத்தியையும் தசாங்கத்தையும் ஒன்றாக நினைக்காதீங்க. ஊதுபத்தி ஏற்றலாம், தவறு கிடையாது. தினமுமே பார்த்திங்களா ஊதுபத்தி ஏற்றி இறை வழிபாடுகள் செஞ்சால் கூட வாரத்தில் ஒரு நாள் தசாங்க புகையை வீடு முழுவதுமே காண்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நல்லது. இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அழித்துவிடும். மேலுமே தசாங்கத்தை ஏற்றி வைத்துவிட்டு பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தோட பெயரை 27 முறை நீங்கள் சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலக வேணும், நீ தான் எதுக்கு பார்த்துக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து வேண்டிக்கோங்க. வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் நடக்கணும், சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாகணும், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சு வைத்துக்கோங்க. மனதார இந்த வேண்டுதலை நீங்கள் வைத்துவிட்டு உங்களுடைய பூஜையில் கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செஞ்சுக்கோங்க. வாரந்தோறுமே வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்களாவே போதுங்க. வீடு சுபிச்சம் பெறும். மேலுமே வீட்டில் லட்சுமி கடாசமும் தெய்வ சக்தியும் நிறைவாக தங்கும். ஆன்மீகம் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தினால நம்பிக்கை இருக்கிறவங்க இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். தொடர்ந்து இதை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி வீட்லேயுமே இறை சக்தியானது நிறைந்திருக்கும். இதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மட்டும் இல்லாமல் தினமுமே கோவிலுக்கு போகிறது, இஷ்ட தெய்வத்தை சாமி கும்பிடுறது, விரதம் இருப்பது, இது எல்லாமே விடாமல் செய்யும்போது கூட நம்மளுடைய வீட்டில் தெய்வத்தோட சக்தி நமக்கு துணையாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பல பேருக்குமே இன்றுமே டவுட் இருக்குங்க. தெய்வத்தோட சக்தி நம்மோட தான் இருக்கிறது அப்படின்னா கூட முன்கூட்டி ஏதாவது ஒரு ஆபத்து நமக்கு வரும்போது அது நிச்சயமாக அது தெரிவிக்கும், அறிகுறிகளாக நமக்கு காட்டும். தெய்வத்தோட சக்தி நமக்கு இருக்கும்போது செல்வ செழிப்போடு நாம் பார்த்திங்களா இருப்போம். நம்மளோட வீட்டிற்கு பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி போன்ற நேர்மறையான ஆற்றல்களை கொண்ட சின்ன அதிர்வரைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தெய்வ சக்தி இருப்பதாக தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசையும் நிறைந்திருப்பதாக பொருள். இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டிற்கு நிச்சயமாக வரும். அடுத்ததாக பார்த்தோமா, 2வது விஷயம் மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பசுமாடு. அத்தகைய பசு மாடு எல்லாரோடைய வீட்டுக்குமே உணவுக்காக அது போகாதுங்க. சில பேர் வீட்டுக்கு மட்டுமே அந்த பசுமாடு உணவு கேட்டு செல்லுமா. அப்படி பசுமாடு உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்றமே இல்லை. அடுத்ததாக 3வது விஷயம் பார்த்திங்களா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமான ஒரு அமைதியும் அது எல்லாத்தையுமே கொடுக்கும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும். உங்களுடைய வீட்டில் நல்ல நறுமணம் வீசும். அது பூஜை அறையில் இருந்து வரும் மனமாக கூட இருக்கலாம், இல்லை சமையலறை போன்ற இடத்திலிருந்து வரக்கூடிய நறுமணமாக கூட இருக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வ சக்தி இருப்பதாக தான் பொருள். அடுத்தது 4வது விஷயம் பார்த்தோமா, வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களாகவே அணைக்கும் வரைக்கும் பிரகாசமாக எரியும். நடுவில் தானாகவே விளக்கானது அணையாது. அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருப்பதாகத்தான் அர்த்தம். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்போவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தையுமே கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சுப முகூர்த்த நேரத்துலையாவது காலை 6 மணி, சாயந்தரம் 6 மணி இந்த நேரத்துலையாவது நீங்கள் 2 வேளையுமே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா 5வது விஷயம், உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வத்தோட பெயரை எப்போதுமே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தெய்வம் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தி பார்த்திங்களா அந்த வீட்டில் நிறைந்திருப்பதாக பொருளுங்க. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த வீட்டில் நிம்மதி, அமைதியானது நிச்சயமாக நிறைந்திருக்கும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் எப்போதுமே வராது. வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா, இருந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு உணர்த்தோம், இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தெய்வ சக்தியை அதிகரிக்க நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க
இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எளிமையான பரிகாரமாகவும் இது அமையுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு, இதை தவற விடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் ஏதாவது அறிகுறிகள் தென்படுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.